ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய காலை அறுவடை பார்க்கலாம். ஈஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? இது வந்து செப்டம்பர் மாதம் நட்ட பீக்கங்காய் கொடிங்க. அதில் வந்து இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன ஒன்று, இது முதல்ல ஆடிப்பட்டத்தில் நட்ட பீக்கங்காய் கொடி அளவுக்கு இது நல்லா ஒரு ஹெல்த்தான பீக்கங்காய் கொடியாக வரலைங்க. இது இருந்தாலும் ஒரு 10 பிஞ்சுக்கு இறங்கியிருக்குதுங்க. சரி, இந்த ப காயை அறுவடை கொடுத்ததும் அப்புறம் பேக்கை காலி பண்ணிவிட்டு வேறு எதுனா நடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இப்போ புதுசாக நம்ம அக்டோபர் மாதம் புதுசாக பீக்கங்காய் விதை நட்டுருக்குறோங்க. அதனால் அந்த கொடியை நம்ம நல்லா வளர்த்திக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காயாக இருக்குது. நல்லா லென்த்துங்க, நல்லா நீளமாக இருக்குது, லென்த்தாகவும் இருக்குது, காய் நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கும் சரி, ஃப்ரெஷ்னஸுக்கும் சரிங்க. ஆனால் கொடி பாருங்கள், அப்படியே எல்லாம் வெளுத்து போச்சுங்க கொடி. மழை தொடர்ந்து வந்ததுனாலையோ என்னவோ தெரியலிங்க, இது வந்து கொஞ்சம் கொடி வந்து கொஞ்சம் பழுத்துருச்சுங்க. இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க, அதனால் முத்துட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு காய் தான் நம்ம அறுவடை பண்ணுறோங்க பீக்கங்காவை. இப்போ வச்சுருக்கிற பீக்கங்காய் செடி வேணால் நல்லா ஆரோக்கியமாக நல்லா திரச்சியாக வர மாதிரி தெரியுதுங்க. பார்க்கலாம் அது எப்படி காய் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. வாங்க, அடுத்தது தக்காளி இருக்குது. இடையில் தக்காளி பறிச்சிட்றேங்க, அது நான் வீடியோ எடுக்கிறது இல்லைங்க. இப்போ வீடியோ எடுக்கும்போது 1 2 தக்காளி இருந்தால் அதை வேணால் நான் பறிச்சிக்குவேங்க. தக்காளின்னு இப்போ சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த டிப்ஸு தெரிஞ்சிருக்குன்னு தெரியலிங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு இதில் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கிறேங்க. தக்காளி காயை வந்து நீங்கள் வந்து பிரியாணிக்கு போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த பழமாக போடுறத விட காயாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அதனுடைய வாசமும் சரி, ஃப்ளேவரும் சரி, வேறு லெவலாக இருக்குங்க. குடமிளகா போட்டதுக்குரிய குடமிளகா பிரியாணிக்கு போட்டோம்னா எப்படி டேஸ்ட்டாக அந்த வாசமே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குமோ, அது மாதிரி இந்த தக்காளியை காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சிங்கன்னா அந்த குடமிளகாவை போட்ட டேஸ்ட்டு மாதிரியே அந்த தக்காளி காய் போடும்போது உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதனுடைய வாசம், அந்த ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா வழக்கமாக செய்கிற பிரியாணி டேஸ்ட்டு மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டான வாசம். நல்லா பிரியாணி பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட அந்த வாசத்துக்கு வேண்டியே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த வாசம் சூப்பராக இருக்குதுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைப்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதனால் சரி, எதுக்கும் சொல்லலாமே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும்னு சொல்லி நான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். வாங்க, அடுத்து பாவக்காய் கொடி பாருங்கள். இப்போ நல்லா கலக்கலையாக பிரிஞ்சு மேலே ஏறுது பாருங்கள். பூசணிக்காய் கொடியும் நல்லா பிடிச்சிக்கிச்சிங்க. இப்போ நல்லா செடி நல்லா ஹெல்த்தாக வளருது. இப்போ வந்து கொத்தவரங்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. புது கொத்தவரங்காய் செடியிலேருந்து புது கொத்தவரங்காய் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாகவே இருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரம் விட்டால் கூட நல்லா தேரும் போல இருக்குதுங்க. நான் தான் வந்து அவசரப்பட்டு கட் பண்ணுறேங்க. ஏன்னா வந்து செடி வந்து ரொம்ப சாயிற மாதிரி இருக்குதுங்க. காய் அதிகமாக இருக்கிறதுக்கு சாயிற மாதிரியே இருக்குதுங்க. செடி அப்படியே சாஞ்சிட்டே போகுதுங்க. அதனால் செடி வந்து ரொம்ப பாரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிள்ளிடலாம் அப்படின்ட்டு இப்போ கிள்றேங்க. நிறையன்றதை விட சில கமெண்ட்டுங்க வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்ல கமெண்ட் வருதுங்க. கருத்து நம்ம சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஒரு சஜஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி கமெண்ட்டு கொடுக்கறதுக்கும் நான் சொல்கிற விஷயத்த கேட்குறதுக்குமே ஒரு மனசு இருக்கணுங்க. அதனால் அத்தனை உள்ளவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றிங்க. ஏன்னா இந்த என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. காய் பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் காய் இது இப்போ தாங்க ஃபஸ்ட்டு அறுவடை. ஆனால் இப்போயே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு செடி இருக்குது. போன பேட்ச்சு கூட நம்மளுக்கு இவ்வளோ சின்னதுலேருந்தே காய் வந்துச்சுங்க. இது பெரிய செடியாக ஆயிடுச்சுங்க. பாருங்கள் கொடி இன்னும் ஆடி மாதம் கொடி பாருங்கள். இன்னுமே பொடலங்காய் கொடி, பாவக்காய் கொடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஹெல்த்தாக தாங்க இருக்குதுங்க. அதனால தான் அப்படியே விட்ருக்குறேங்க. அது அறுவடை ஆகட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. காய் நல்லா
பரவாயில்ல, இந்த முறையும் கொத்தவரங்காய் வந்து நம்மளுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நல்லா சட்டையாக காய் பிடிக்குதுங்க. முதல்ல மழை காலத்தில் கொஞ்சம் பூ பிரச்சனை இருந்ததுங்க. நான் கூட நினச்சேன் எங்கே பூ உதிர்ந்துட்டே போயிடுமோன்ட்டு நினச்சேங்க. பரவாயில்ல, மழை நிற்கவும் கொஞ்சம் பூ நின்றுடுச்சுங்க, காயாக மாறிடுச்சுங்க. இதில் மண்கலவை பற்றி நான் போட்ட வீடியோவுக்கு இலைச்சாறுகளை வச்சு மண்கலவை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்ட வீடியோ கூட நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுங்க. பரவாயில்ல. அதில் பார்த்திங்கன்னா நான் விதை நட்டிருப்பேன், பீக்கங்காய் செடி நட்டிருப்பேன். அதனுடைய விதை இந்த வீடியோவில் முளைப்புத்திறன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. அதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா 3 நாள் தாங்க ஆகிருக்குது, அதுக்குள்ளே முளைச்சிருச்சுங்க. அப்போ நம்மளுடைய மண்ணினுடைய தரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி இருந்தால் தான் எந்த ஒரு விதையுமே போட்டால் முளைக்குங்க டக்குன்னு. நம்ம கடையில் விதை வாங்கினாலுமே சில விதைங்க முளைக்கிறதே இல்லைங்க. அதனால் மண் தரமும் சரியாக இருக்கணும், விதையும் நல்லா இருக்கணுங்க. அதனால் உங்களுக்கு வந்து நான் பாருங்கள், இது போட்டிருக்கேன் 3 நாள் தான் வீடியோ போட்டு கூட 3 நாள் தாங்க ஆச்சு. இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு அது எப்படி முளைச்சிருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேங்க. அதில் இன்றைக்கி காயாகவும் பறிச்சிருக்கிறேன், தக்காளியை பழமாகவும் பறிச்சிருக்கிறேங்க. பாவக்காய் வந்து இப்போ முதல்ல அளவுக்கு இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக வரதில்லைங்க. இப்போ கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் இப்போ சின்னதாகிடுச்சிங்க பாவக்காய். ஏன்னா இப்போ ரொம்ப பாவக்காய் கொடுத்துருச்சு இல்லைங்க. அதனால் அறுவடை ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் சைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வைக்கிதுங்க. சின்னதாக வச்சாலும் நல்லா இருக்குதுங்க, ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹெல்த்தாக இருக்குதுங்க பாவக்காய் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாவக்காய். போதுமே, நம்மளுக்கு இந்த அளவுக்கு காய் வந்தால் கூட போதுங்க. கேரி பேக்கில் வளர்த்தி இந்த அளவுக்கு காய் விட்றதுன்றது பெரிய விஷயந்தாங்க. அதனால் மாடி தோட்டம் வச்சுங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும். கொஞ்சம் மழைக்கு கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க உடம்பு. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக வருதா என்னான்றது எனக்கு தெரியலிங்க. இருந்தாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு எதுவும் நினச்சிக்க மாட்டீங்க அப்படின்றதுனால நான் வாய்ஸ் பேசுகிறேங்க. இதில் பாருங்கள், இன்னுமே பொள்ளங்காய் பிஞ்சு பாருங்கள் இருக்குது, இன்னுமே இருக்குது பாருங்கள் கொடி. அதனால தாங்க இன்னும் நான் எடுக்கலை. வாங்க அடுத்தது வந்து பாவக்காய் பார்த்துட்டோம். இப்போ கத்திரிக்காயும் பார்க்கலாம். பரவாயில்லைங்க, கத்திரிக்காய் செடியும் சும்மா சொல்லக்கூடாது. இதுவும் இன்னும் காய் கொடுத்துட்டே தாங்க இருக்குது. இன்னும் நோவும் தாக்கலைங்க செடியை, அதுதான் பெரிய விஷயங்க. ஒரு காய் கூட இன்னும் நான் இன்னும் கட் பண்ணியே போடலைங்க கத்திரிக்காயை. அதுதான் இதில் பெரிய ஹைலைட்டே, இது ஒன்று தாங்க எனக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா குலையிறதில்ல, கரையிறதில்ல, நல்லா செண்டு அழகாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து சொத்தில் வந்து வரலைங்க காய். நல்லா இருக்குது காய், இன்னுமே சொத்தில் இல்லாத காய் தாங்க நான் அறுத்துட்ருக்கிறேன். அதனாலே இந்த செடியில் இன்றைக்கி இந்த முறை வந்து ஒரு காய் விதைக்கு விட்ருக்குறேங்க. ஏன்னா அந்த விதை பாக்கெட் வந்து முளைக்கலைங்க, பழைய விதை ஆயிடுச்சுங்க அதுக்குள்ளே. ஏன்னா நம்ம ஆடி மாதம் வாங்கினதுங்க 4 மாதம் ஆயிடுச்சு, அதனால் முளைக்க மாட்டேன்னுது. அதனால தாங்க நான் 1 காய் 2 காய் மிச்சம் நான் எடுக்கிறது இல்லைங்க விதைக்கு. ஏன்னா அது முளைக்கிறது இல்லைங்க. வெண்டைக்காய் விதை கூட பாருங்கள், விதை விட்டு அது செடியில் முத்த விட்டு அதை அறுத்து காய வச்சுட்டு இருந்தேங்க. அன்றைக்கி எடுக்க மறந்துட்டேன், மழையில் நனைஞ்சி 2 நாளாக நான் கவனிக்காத விட்டுட்டுங்க. அது என்னென்னா பூரா பூஞ்சம் பிடிச்ச மாதிரி ஆகி விதை எனக்கு அது செட் ஆகலைங்க. அப்புறம் கடையிலேருந்து வாங்கினது தாங்க வெண்டைக்காய் விதை போட்டேன். பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குது பாருங்கள். அவரை விதை, பீக்கங்காய் விதை பாருங்கள், நம்ம நட்டது எப்படி இருக்குது, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. பரவாயில்ல. அன்றைக்கி பாருங்கள், வேரோட பிடிங்கி நான் நட்டம் பாருங்கள், எப்படி இருக்குமோ நீங்கள் நினைப்பீங்க. பாருங்கள் எல்லா செடியுமே நல்லா வந்திருக்கு. லாங் பீன்ஸ் பாருங்கள், எல்லா விதையுமே முளைச்சிருக்கு. பீக்கங்காய் விதையும் பாருங்கள், 2 செடி வச்சாலும் நல்லா வந்துடுச்சுங்க. இது பாருங்கள் பூசணி விதை, வெள்ளை பூசணி விதையும் நட்டுருக்குறேங்க, சிகப்பு பூசணி விதையும் நட்டுருக்குறேங்க. இது வந்து முள்ளங்கி விதைங்க, இதுவும் முளைச்சிருக்குது பாருங்கள். அடுத்ததும் அவரைக்காய் விதை தாங்க, இதுவும் 2 பேக் போட்டிருந்தோங்க. இதுவும் லாங் பீன்ஸ் விதை தாங்க, எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். கொத்தா எல்லாம் போட்ட விதை பூரா முளைச்சிக்கிச்சு பாருங்கள்.
இது வந்து வெண்டைக்காய் விதைங்க. பாருங்கள், அறுவடையை பாருங்கள். தக்காளி பழமாகவும் இருக்குது, காயாகவும் இருக்குதுங்க. கொத்தவரங்காய் கொஞ்சம் தாங்க இருக்குது இன்றைக்கி. இதான் இப்போ தாங்க ஆரம்பிக்குது கொத்தவரங்காய். இதுக்கு மேலே கொடுக்குங்க. அதனால் அறுவடைங்க இது. 2வது பேட்சில் அறுவடை. பாவக்காய் வேணால் பழைய கொடி, பழைய காய். கத்திரிக்காயும் பழைய செடி, பழைய காய். சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆரோக்கியமான காய் சமைச்சு சாப்பிட்றது தாங்க உடம்புக்கும் நல்லது. அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு கொடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. பாய்.